என்னன்னு கேளுமா? எனக்கு தெரியாது. முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிறியா? போடி அப்படி போ. நான் எல்லாம் கேட்கிறேன். போ போ. போ. பெரியவங்க பேசப்ப சின்ன பசங்க இல்ல வேணாம். போ அப்படி போ. ஓ. பொண்டாடி கேப்பா. பொண்டாடி கேப்பா. கண்டிப்பா கேப்பா. வாங்க. காபி சாப்பிடுங்க. வாங்க. டீ சாப்பிடுங்க. வாங்க. ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க. வாங்க. பூஸ்ட் சாப்பிடுங்க. வாங்க. கோகோகோலா சாப்பிடுங்க. உங்களுக்காக 2 மாம்பழம் இருக்கு. மாம்பழத்தை சாப்பிடுங்க ராஜா. மாம்பழத்தை பழத்தை மாப்பிளைக்கு கொடு. கொட்டையை கொடு. ஊர்ல சப்பிங்க. மாப்பிள வந்திருக்கீங்க. மாப்பிள எப்படி சொல்லணும் தெரியலையே. மாப்பிள வந்திருக்காரு. இது பாரு, ஓடுறது, நிக்கிறது, பறக்கிறது, தண்ணியில வேறது, தாவறது, ஒன்னு நடக்கிறது, ஒண்ணு விடாத எல்லாத்தையும் அடிச்சு போடு மாப்பிளைக்கு. மாப்பிளைக்கு குஞ்சத்து போடு. குஞ்சத்தை கோழி குஞ்சு. கோழி குஞ்சா? டேய் அது இல்லாம எப்படிடா? எனக்கு அது ரொம்ப பிடிக்குதா. மாப்பிள வாங்க வாங்க வாங்க. மாப்பிள காபி தண்ணி போடட்டுமா? டீ தண்ணி போடட்டுமா? அதுவே போதுமா மாப்பிள? அது மட்டும் இல்ல, சொல்லுங்க மருமகனே. அப்படியா மாப்பிள? அப்படியா மாப்பிள? மீன் குழம்பு ஆக்கட்டுமா? கறி குழம்பு ஆக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே. நீ சாப்பிடுமா?
பாரு மாப்பிள சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா சொல்லுங்க மருமகனே நீ ஏத்துக்கிட்டா சொல்லுங்க மருமகனே யார் வேணும் சொல்லுங்க மாப்பிள சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள சொல்லுங்க பெரிய பொண்ணு வேணா மத்தி சொல்லுங்க மாப்பிள இந்த அத்தை மட்டும் போது நானா சரியான வேலைக்காரங்க அம்மா சீர்னாவது வாங்கி எடுக்காது என்ன வாங்கி எடுக்கிறா சரி அப்பையா டேய் ஆமா நாடி பிடிச்சு போயில்ல ஆமா கை பாக்குறீங்க டேய் மாப்பிள ரொம்ப மோசமானவரா பையா ஐயோ இருந்தாலும் இப்படி இருக்க கூடாதுடா பையா ஐயோ டேய் ஏன் கேக்குற என்ன உள்ள தூக்கிட்டு போனாரா பாத்தா உள்ள தூக்கிட்டு போயிட்டு அத்தை இன்னும் கொஞ்சம் வெச்சுக்கோ அத்தை இன்னும் கொஞ்சம் வெச்சுக்கோ அத்தை இன்னும் கொஞ்சம் வெச்சுக்கோ வச்சு விட்டாரா வலிக்குதுடா பையா என்னது வச்சு விட்டாரு டேய் சாப்பாடுறா அதெல்லாம் வாங்கி எடுக்காது அத சாப்பிடாங்காட்டியோ என்னன்னே தெரியல பாடுறா பாமாயில நாரில் ஒண்ணு தெரியல காசு வந்தா காசு டேய் ஓடு உள்ள இட்டு போயிட்டு அம்மாவுக்கு கேன் போட்டு பார்த்தாரு அம்மா உள்ள போய் கேன் போட்டு பார்த்தாரு அம்மா வீட்டுல உள்ள போய் கேன் போட்டு பார்த்தாரு ஸ்கேன் வித்தியாசம் கிடையாது எப்படா டேய் படா டேய் என் மாப்பிள மாதிரி யாருக்குடா ஏண்டா மாப்பிள உங்களை பார்க்கும் பொழுது என் எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா டேய் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாதுடா சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது என்னங்க மாப்பிள உங்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா மாப்பிள நாளான தாமரை
நாளான தாமரை நாளாக தூங்கல. நானும் பாத்துக்கிறேன். ரெண்டாட்டி கூட வேலைக்கு பிடிக்கலாம். ஆமா. ஒண்ணுக்கும் வேலைக்கு பிடிக்கலாம். நான் டாபர். நான் டாபர். யாரு என்ன ஊர்ல பேர் அத கேக்கல. அவங்க ஆடாதீங்க. அடி ஆடுவாமா. கோட்டிலே இருக்கக்கூடிய வன்னிய மரத்தை எடுப்பதற்காக மகளும் பிடித்திருக்கிறது. வன்னிய மரமும் எனக்கு வேணும். வன்னிய மரம் இது இரண்டும் வேணும்னா நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆமா, நான் யார் எப்பேற்பட்ட வன்னித மாணவராயன். 7 கோடி மாயாஜலம், மந்திரஜலம், இந்திரஜலம், கூடு விட்டு கூடுவாயம் அனைத்து தன்மையும் படைத்தவன் இந்த மாணவர். என்னுடைய மகள் உனக்கு வேண்டும் என்றால் வன்னிய மரம் என நாட்டிலிருந்து வன்னிய மரம் வேண்டும் என்றால் நான் வைக்கின்ற 5 கோடி நிச்சயமா எடுக்கிறேன். மாப்பிள்ள, நான் பாத்ரூம்ல குளிக்கலான்னு போனேன் மாப்பிள்ள. உள்ள போய் பார்த்தா சோப்பு இல்ல மாப்பிள்ள. கவலைப்படாதீங்க, நான் போய் கடைக்கு போய் சோப்பு வாங்கி வரதோடு மட்டுமில்லாது போட்டு விட்டு வரேன். முதுகுல போடுறீங்களா? ஆமா, உங்களுக்காக பாத்ரூம்ல குளிக்காத காத்துட்டு இருப்பேன். அது கல்யாணம் பண்ணி உங்க மகளை எனக்கு கொடுக்கும்போது மகளை மட்டும் அனுப்பாதீங்க, கூட நீங்களும் வந்து கண்ணு பசம் 2 குழந்தை பெத்து கொடுத்துருப்பாங்க. 2 குழந்தை பெத்து கொடுத்துருப்பாவா? இல்லடா, எங்களுக்கு 2 குழந்தை பிறந்து அதை வளர்த்து ஆளாக்கிட்டு போங்கன்னு சொல்ல வர. சுருக்கமா சொல்றேன். நான் போகவா? ஏதோ புதுசா பாக்கிறத பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துக்கிற? நீ வைக்கக்கூடிய 5 மோடி எடுப்பதற்கு நான் தயார். வன்னிய மரமும் உன் மகளும் எனக்கு தேவை. கொண்டு வா முதல் மேடி. நாமல் வைக்கின்ற 5 கோடியை இவன் எடுத்து விட்டான். எனது நாட்டில் உள்ள வன்னிய மரமும் எனது மகள் அருளாட்சியும் அவன் குறைத்த பிரகாரம் கொடுக்கிறேன். கொண்டு வா. மரியாதைக்குரிய வடதரம் பகுதி மக்களுக்கு மீண்டும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மோடி காட்சி முடிந்த பிறகு அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. ஆலயத்திலே எவ்வித கும்பாபிஷேகம் நடைபெறுமோ அதற்கு ஒப்பானதுதான் இந்த கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு இந்த புனித நீரை உங்கள் மீது தெளித்து சகல பாவ புண்ணியங்களின் இவ்விடத்திலே விட்டு செல்லுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு 7 பிறவி 7 ஜென்மம் என்பது போல 7 பிறவிலே செய்த வினைகள் ஒரு 7 ஆலயத்தில் நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக நீரை நம் மீது தெளித்துக் கொண்டால் சகல பாவம் தீரும் என்பது ஐதீகம். அதனால இதுவும் ஒரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்திற்கு நிகரானது. அதனால் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து விட்டு இந்த புனித நீரை உங்கள் மீது தெளித்து சகல பாவ புண்ணியங்களை விட்டு செல்லுமாறு பணி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது அடுத்ததாக மோடி காட்சி முடிந்த பிறகு இதோ கும்பாபிஷேகம். மூலமுதற் பொருளே விநாயக பெருமானே, எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது மணலாலும் மஞ்சளாலும் சாணத்தாலும் பிடித்து சிறிது அருகம்பிள்ளை சொருகி மூலமுதற் பொருளாக நினைக்கக்கூடிய உன்னையே தொழுது எந்த காரியத்தையும் தொடங்குவார்கள். அதை போலவே இதோ முதலாக வைக்கக்கூடிய இந்த மோடி எடுப்பதற்கும் உன்னையே மூலமுதற் கடவுளாக நினைத்து இந்த மோடி எடுக்க போகிறேன். ஆண்டவா, நீதான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். கை கால்களை கட்ட வேண்டாம், உறங்க வேண்டாம், கரவொலிகளை எழுப்பி எங்களுக்கு தயவு செய்து உற்சாகத்தை தர வேண்டும். ஒவ்வொரு மோடி வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரா என கரவொலிகளை எழுப்பி எங்களுக்கு உற்சாகத்தை தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.
சொல்லக்கூடிய கனிமோடி வைக்கிறேன். இந்த கனிமோடி எப்பேற்பட்ட மோடி தெரியுமா? 1000 செப்பூசி இலை நாட்டி இந்த மோடியை கனிமோடியாக வைக்கிறேன். முடிந்தால் எடுத்துப்பார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி ஓம் எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் போது ஒரு எலுமிச்சை மரத்தை சுத்தி ஓடிக்கிறோம்னா அது எப்பேற்பட்ட பலி தெரியுமா? 3 கோழிகளை கொன்று பலியிடுவதற்கு சமமாக ஒரு எலுமிச்சை மரத்தை சுத்தி ஓட வைக்கிறது. இதிலே 1000 செப்புசியை நாட்டி இதிலே விஷத்தை தைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த மோடி எடுத்தா விஷம் தலைக்கேறி உடனே இறந்து பின்வரும் மோடிகளை எடுக்கக்கூடாது என்பதற்காக பல சூட்சமங்களை செய்து இந்த மோடியை வைத்திருக்கிறார்கள். இந்த மோடியை எடுப்பதற்கு இறைவனுடைய அருள் மட்டும் இருந்தால் போதாது, உங்களுடைய துணையும் இருக்க வேண்டும். ஆகையால தயவு செய்து கரவொலிகளை தட்டி எங்களுக்கு உற்சாகத்தை தருமாறு போனோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி